could try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from me. Looking for change, looking for pain. Pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up. Hi guys, welcome to Top on PC YouTube channel. Hello friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசுகிறோம்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, how to install ROG OS in Windows 10 installation A-to-Z வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த iOS ஃபைல் வந்து டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுவாங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணது கிட்டத்தட்ட 3.4K 3.7K வியூஸ் அடிச்சிருந்தது. அந்த வீடியோ கம்யூனிட்டிகள் இன்ஸ்டைக்கு வந்ததுனால எடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். போன வீடியோவில் மேபி அப்லோட் பண்ண ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இதேமாரி ROG OS அந்த OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கம்யூனிட்டிகள் இன்ஸ்டைக்கு வந்து வீடியோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ரீசன் தெரில. கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட டைம் வந்து அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷம் எடுத்திருக்கேன் அந்த வீடியோவுக்கு. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் அப்படிப்பட்ட ஒரு எடிட்டரானே. ஏன்னா அப்போ ஓல்டு எனக்கு தெரிஞ்சு அது நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணது 2 இயர், அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணேன் அந்த வீடியோவை. ஆனால் அப்போ நான் 30 நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ நான் பொறுமையாக எடுத்திருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்தது கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான். அது 5 நிமிஷத்தில் அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எடுத்தது நம்ம ஒரு ½ hour கிட்ட, ½ hour இல்லை, ஒரு 20 நிமிஷத்துக்கு எடுத்த வீடியோ ஃபுல்லாக, அதாவது A-to-Z OS இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுது. ஆனால் அது நான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே A-to-Z கட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. அதுவே நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி சொல்ல அது வந்து ஒரு அரை மணி நேரம் மேபி கிட்டே வந்துருச்சு. அரை மணி நேரம் கிட்டே வந்துருச்சு, அரை மணி நேரம் தான் வந்துருச்சு. ஓகேவா, எனக்கே நினச்சி பார்க்க முடியும். ஆனால் நான் வந்து அந்த அரை மணி நேரம் ஏன் வந்துச்சுன்னா, நான் எதுவுமே ஃபாஸ்ட் யூஸே பண்ணல. எனக்கு ஃபாஸ்ட் யூஸ் பண்ணாதே தெரியாது அந்த நேரத்தில். எதுவுமே நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணல. அது கீழே பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுவிட்டு அது எல்லாமே அப்படியே ஓடி இருந்துச்சு. நான் அவ்வளோ இது பண்ணியிருந்தோம். எனக்கு அந்த வீடியோ வந்து 3.4K 3.7K வியூஸ் அடிச்சிருந்தது. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, நான் இப்போ அப்லோட் பண்ண வீடியோவாக அவ்வளோ ரீச் அடிச்சிருந்ததுன்னு. இப்போ எனக்கு அந்த வீடியோவும் ஒரு டாப்பில் இருந்த வீடியோ கடைசியில் ஏன்னு தெரில அதிகமாக யூஸ் போகிறதெல்லாம் கம்யூனிட்டிகள் இன்ஸ்டைக்கு வந்துடுது. அதுமாரி டாம் ரைடர்ஸ் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுவும் 1K வியூஸ் மேலே போயிருந்துச்சு. அதுவும் கம்யூனிட்டிகள் இன்ஸ்டைக்கு வந்து அந்த வீடியோ எடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்படி குடும்பம் மேலே கொடுமை பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, என் மேலேயும் தப்பு இருக்குல்ல, என் மேலே தப்பு இருக்க தான் கம்யூனிட்டிகள் இன்ஸ்டைக்கு வந்திருக்கானே. சரி, ஓகே ப்ளா ப்ளா ப்ளா. ஓகே, அதெல்லாம் அப்படியே போகட்டும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணிங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் மேபி ரெகுலராக நம்ம செய்கிற வேலை தான். பவர் ஆன் பண்ணிட்டு விண்டோஸ் 12 ஐத்தினே இதுனா 2 வாட்டி ஐத்துங்க. மினிமம் 2 வாட்டி ஐத்தினோடனே நம்மளுக்கு வந்து பூட் மெனு வந்துடும். பூட் மெனுவில் வந்து USB HD கொடுத்துருங்க. USB HD கொடுத்ததுனே நம்மளுக்கு OSக்குள்ளே என்டர் ஆகிடுங்க. ஓகேவா, ஓகே, உங்கள் ஆர்டிஸ்க்கு வந்து என்ன டைப்பில் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஓகே, உள்ளே என்டர் ஆக போகிறோம். இப்போ விண்டோஸ் ROG எடிட்டிங் வெர்ஷன் V6 2019 அப்போ வந்தது போல். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற டிஸ்க்கு எல்லாமே ஃபார்மேட் பண்ணிட்டு ஒரே டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணோம். நிறைய டிஸ்க் வந்து இந்த MB ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாமே டெலீட் பண்ணிட்டு இப்போ ஒரே இது கார்டு டிஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் 120 ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 100 GB நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் தான் நம்ம OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம OS எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் ஆகினு இருக்குது நம்மளுக்கு. இப்போ OS வந்து உண்மையாக என்ன சொல்லணும்னா, நான் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே நான் சொல்ல வேண்டிய எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்டெப் சொல்லுமோ எல்லாத்தையும் நான் ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதனால் பிரச்சனை இல்லை. என்னால் ஃபோனை கையில் பிடிக்க முடியல, எடுக்க முடியல வீடியோ கரெக்டானால. ஓகே, வாய்ஸ் கரெக்டாக இன்ஸ்டால் ஆக சொல்ல கரெக்டாக அந்த டைமிங் அவ்வளோ நேரம் பிடிச்சிருக்க முடியல. அப்போனா நம்மளுக்கு பேட்டரி ஸ்டாண்ட் அது உடச்சிக்கிச்சு, அதனால் எடுக்கிறது இல்லை. அதனால் நம்ம கையிலேயே இப்போ கேமரா அது மொபைலை பிடிச்சி எடுத்துன்னு இருக்கோம். ஸ்டாண்டில் திருப்பி ரெடி பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் மூமெண்ட் வந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். ஓகே, அதனால் எல்லாமே நான் எல்லா வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த வீடியோ மட்டுமே எனக்கு 4 நிமிஷம் தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே கொடுத்துட்டான் ஜஸ்ட் மூமெண்ட் நெட்ஒர்க் வந்து வந்துடுது. இப்போ நேம் கொடுத்துட்டு உள்ளே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நேம் ஜீவா. ஓகே, போதும் ஜூம் பண்ணது.
ஏன்னா நான் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுவேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி தான் பேக்ரவுண்டு தான் ஆடியோ கொடுப்பேன். எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படி நான் எடிட் பண்ண சொல்லி நினச்சிப்பேன். இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்டில் வந்து நான் ஆடியோ கொடுப்பேன். ஓகே, நான் பாஸ்வேர்டு இப்போ கொடுக்கல. நான் ஆல்மோஸ்ட் நான் லேப்டாப் பாஸ்வேர்டே போட மாட்டேன். ஓகே, லேப்டாப்பில் பாஸ்வேர்டு போட தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எப்பயுமே. நான் வச்சிருக்க லேப்டாப் ஆல்மோஸ்ட் எல்லா லேப்டாப்புமே. ஓகே, எஸ் கொடுத்துருங்க. அக்செப்ட். ஓகே, இது மேபி எல்லாமே விண்டோஸ் 10 கான்செப்ட் தான். ஓகே, எனக்கு வந்து இதில் வந்து நிறைய கொஷின் கேட்டுருந்தீங்க. என்ன கொஷின்னா, நான் வந்து ROG OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து ஓஎஸ்குள்ளே என்ட்ராகுது. ஓகே, என்ன நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க அந்த ROG OS இன்ஸ்டால் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த 30 நிமிஷம் வீடியோவில். இது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமான்னு உண்மையாக சொல்கிறேன். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்காது, சுத்தமாக மோசமாக இருக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு எடிட்டிங் வெர்ஷன். ஓகேவா, எடிட்டிங் வெர்ஷன்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் இதில் அந்த தீம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, அதில் சாஃப்ட்வேர் பூட் அதாவது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாரி அவ்வளோவா அதில் எதுவுமே இருக்காது. பார்க்க லுக்காக இருக்கும். ஓகேவா, அதுக்கு மட்டும்தான் இந்த ROG OS இன்ஸ்டால் பண்ண, வேறு எதுக்குமே நான் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் ROG அப்படின்னு சொன்னோன்னே கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஐயா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது இல்லை என்னென்ன நடக்குது கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில் ப்ராசஸ்னால் என்ன ஓரளவுக்கு புரியுதில்ல. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித்தியாசமும் ரொம்ப இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் உண்மையாக சொல்லணும்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஒர்த்து தான், சுத்தமாக நல்லா இருக்காது. நம்ம விண்டோஸில் என்ன பண்ணுறோமோ அதே தான். ஓகே, இது வந்து நம்ம கெட் இன்டு த பிசியில் தான் இந்த ஓஎஸ் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கு கொடுக்குறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து விண்டோஸ் 10ம் விண்டோஸ் 7ம் கம்பேரிசன் பண்ணி தான் இந்த ஓஎஸே இருக்கும். ஓகேவா, இந்த ஓஎஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியே வராது. விண்டோஸ் 10ல் நம்ம விண்டோஸ் 7ல் ஷிஃப்ட் ஆன் பண்ணுவோம்ல, அதுமாரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, லோகோ எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஜூமனாக சொல்லுவோம், சுத்தமாக உடையுது. அப்போ எனக்கு தெரில உடையுதுன்னு வீடியோ எடுத்ததுக்கப்புறம். அப்புறம் ஃபில்டர்லாம் போட்டு எடுத்தேன். ஃபில்டர்லாம் போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகேவா, இது டிவியில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம லேப்டாப்பில் தான் எடுத்தேன். டிவியில் எடுத்தது வேறு மாரி இருந்துச்சு, பெரிய ஸ்க்ரீனு. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிட்டேன். அப்படியே இதிலே மேபி முடிஞ்சு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய டீம் இதில் வந்து இன்ஸ்டால் எடுத்தேன், அப்புறம் ஸ்டாம்பில் எடுத்தேன். ஓகே, அது 2 தான் ஆல்மோஸ்ட் ஃபில்ட்ரு போட்டு எடுத்தேன். ஓகே, மேபி ஆனால் ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, மேபி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இப்பயே ஆட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்புறம் மேபி லாஸ்ட்டாக என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வரணும்னு நினச்சேன்னா, மேபி நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணி இந்த 1 மந்த்து கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஆகுது. கரெக்டாக 1 மந்த்துக்கு ஒரு இதுதான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். என்ன தான் பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, அதெல்லாம் போகட்டும். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி தான் இருப்போம் ஆல்மோஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 350க்கு மேலே தாண்ட மாட்டுது. அந்த 350 தான் இருக்குது சப்ஸ்கிரைப் கவுண்ட். வந்து பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.